என்னம்மா வீடை சுற்றி காமிச்சி அவளுக்கு வாயை பொழந்து வேடிக்கை பார்த்துருப்பாள் எல்லாத்தையும்? நோ ஆண்டி, அவள் நார்மலாக தான் பார்த்தா எல்லாத்தையும். வாயை பொழந்து பார்க்குற அளவுக்கு இங்கே என்ன இருக்குது? அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. அவளை மாதிரி பிச்சைக்காரிகள்லாம் இவ்வளோ பெரிய வீட்டை பார்க்குறதே பெரிய விஷயம். அப்போ அவள் வாயை பொழுது தானே எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துருப்பா. சில்லியா பேசாதீங்க ஆண்டி. நீங்கள் மட்டும்தான் பெரிய வீட்டில் இருக்கிற மாதிரி. ஏன் காயத்ரி பெரிய வீட்டில் இருந்து வரலையா? உங்கள் அளவுக்கு அவங்க பணக்காரங்க இல்லை. பட் ஸ்டில் அவங்களும் நல்லா ஏர்ன் பண்ணி நல்லா சம்பாரிச்சு வச்சுருக்காங்கல்ல. அவங்க அப்பாவும் நல்லபடியாக தானே அந்த பொண்ணை இந்த வீட்டுக்கு கட்டி கொடுத்துருக்காரு. ஆனாலும் எதுக்கு நீங்கள் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு என்னமோ ஒன்றுமே இல்லாத இடத்துல இருந்து வந்த மாதிரியே ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் இப்போ கூட ஷில்பா ஆண்டி வீட்டில் இருந்து தானே அவள் வந்தா? அதுவும் எவ்வளோ பெரிய வீடு! ஓ மை காட்! இந்த வீடை விட அந்த வீடு ரொம்ப அழகாகவே இருக்கும். நீ அவளுக்கு சாதகமாகவே பேசின்னு இருக்கிற. இங்கே பாரு தாரா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது சொல்லிட்டேன். நீ அவள் புருஷனை தான் கல்யாணம் பண்ணிக்க போற. அதனால அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க. அவகிட்ட பேசுறப்பெல்லாம் கொஞ்சம் வெடுக்கு வெடுக்குன்னே பேசு. ஷிட், நீங்கள் இதெல்லாம் சொல்கிறத கேட்கும் போதே எனக்கு வாமிட் வருது ஆண்டி. சே ஆண்டி, நான் தயவு செஞ்சு உங்ககிட்ட கேட்குறேன் ஆண்டி. நீங்களும் ஒரு பொண்ணு தானே, என் மனசை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. அடுத்து ஒரு புருஷனை எப்படி ஆண்டி நான் போய் கல்யாணம் பண்ண முடியும்? திஸ் இஸ் ரிடிகுலஸ் ஆண்டி. நீங்களாவது அப்பா கிட்ட பேசி புரிய வைங்க. ஓ இங்கே பாரு, ரொம்ப நல்லவ மாதிரிலாம் பேசிக்கின்னு இருக்காதுன்னா. ராகுல கல்யாணம் பண்ணுறதுக்கு நீ தானே எங்களோட சேர்ந்து திட்டம் போட்ட. ஒத்துக்கிறேன் ஆண்டி, நான் அதெல்லாம் பண்ணதான். ஆனால் அதெல்லாம் ராகுலுக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி. ராகுலுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் அவனை என் மனசில் இருந்தே தூக்கி போட்டுட்டேன் ஆண்டி. என் மனசில் ராகுல் இல்லவும் இல்லை. ஆனால் நீங்களும் அப்பா வந்தால் என்னை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ராகுலை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. இந்த வியாக்கானெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. நாங்கள் சொல்கிறத கேட்டு ஒழுங்காக நடந்துக்க. அதுதான் உனக்கு நல்லது. அப்படி இல்லைன்னு வெய்ய, உன் அப்பாவே ஒரு முழம் கயிறை வாங்கின்னு வந்து உன்னை தொங்க விட்டுருவான். சும்மா இதையே சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இங்கிருந்து எப்படியாச்சும் ஓடி போயிடணும். இந்த பேரு இப்படியே நின்று புலமின்னு இருக்காம அந்த கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சான்னு பாரு. என் மருமகளுக்கு கொடுக்க வேணாம். சரிங்க ஆச்சி, போய் பார்க்குறேன். இது போக்கே சரியில்லை. வர வர முன்னாடியெல்லாம் ராகுலன்னா அப்படியே அலையும். இப்போ என்னடான்னா அவன் இங்கே இருந்தால் கூட கண்டுக்க மாட்டேங்குது. என்னத்த சொல்கிறது? இந்த பொண்ணுக்கு ராகுல மேலே இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் போயிட்டு போல இருக்குது. தங்கச்சிம்மா, என்ன தனியா பேசிக்கிட்டு இருக்க? எல்லாத்துக்கும் உன் பொண்ணு தான் காரணம். வர வர அந்த பொண்ணுக்கு ராகுல மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு. ராகுல கல்யாணம் பண்ணிக்கிறதுல கூட உன் பொண்ணுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை போல இருக்குது. அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லை, நம்ம நோக்கம் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு சொத்தை நம்ம கிட்டேயே வச்சுக்கிறது தான். அதை மட்டும் நம்ம பண்ணுவோம். வேற எதை பற்றியும் நீ யோசிக்காத, சரியா? அவள் எப்படி இருந்தா உனக்கு என்ன? அதுவும் சரிதான். சரி, அந்த பிச்சைக்காரி என்ன பண்ணின்னு இருக்கிறா? அவளா சும்மா ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கா. வந்ததுல இருந்து அவ்வளோ ஃபோனு, இதுல வீடியோ கால் வேற. பண்ண தானே செய்வாங்க. இந்த வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்கல்ல, நிமிஷத்துக்கு ஒரு தடவை அவள் நல்லா இருக்காளான்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தது தானே. சரிம்மா சௌந்தர்யா, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ 2 நாள் தான் அந்த பொண்ணு இங்கே தங்குற மாதிரி வந்திருக்கா. அவளை இதே இடத்துல தங்க வைக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணலாம்? அவளை நம்ம ஏற்கனவே பேசி வச்ச மாதிரி மிரட்டுவோமா? அப்படி இல்லை அன்பான ட்ராமாவை போட்டு அவளை நம்ப வச்சு இங்கே இருக்க வைப்போமா? இந்த பொண்ணு விஷயத்தில் அவசரப்படக்கூடாதுன்னு. இவ தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய துருப்புச்சீட்டு. இவளை பயன்படுத்தி தான் என் புருஷன் இங்கே வர வைக்க முடியும், என் புள்ளியை இங்கே தங்க வைக்க முடியும். அப்போ தான் நான் இழந்த காசு பணம் நகைன்னு எல்லாம் எனக்கு கிடைக்கும். இந்த சொத்தம் எனக்கு கிடைக்கும். முதல்ல இந்த வீட்டை என் பேருக்கு கை மாற்றணுன்னே. ஒன்றும் இல்லாத அனாதை நாய், பிச்சைக்கார நாயின்னு தான் என் புருஷன் இப்போ வரைக்கும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா எந்த சொத்தம் என் பேரில் இல்லை. அட்லீஸ்ட் எனக்கு இந்த வீடாச்சும் என் பேரில் வேணும்னே. அதுக்கு நான் முயற்சி பண்ணியே ஆகணும். அதுக்கு இந்த பொண்ணுக்கிட்ட நான் அன்பாக தான் நான் நடந்துக்கணும். அவளை இங்கே அடிக்கடி வந்து தங்குற மாதிரி செய்யணும். அதுக்கப்புறம் ஒரேடியாக அவள் இங்கே வந்துடுவாள்ல, அப்போ நம்ம வேலையை காமிச்சிக்கலாம். இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்கு. சரி, நம்மளுக்காக ட்ராமா போட்டு சொல்லி கொடுக்கணும். கொஞ்ச நாளைக்கு அந்த பொண்ணுக்கிட்ட அன்பாக நடந்துப்போம். அதுவும் சரிதானே. சரி, நான் போய் என் மருமகளுக்கு கேரட் அல்வா ஊட்டி விட்டுட்டு வந்துடுறேன்னு. சரிம்மா தங்கச்சி, இன்னைக்கு கேரட் அல்வா நெய் முந்திரி திராட்சை போட்டு ஊட்டி விட்டுடு. இதே மாதிரி இன்னொரு நாள் அவளுக்கு அதில் விஷத்தை வச்சு ஊட்டி விட்டுருவோம். தாராளமானு. என்ன விஷயமா அவசரமா வர சொன்ன? அது எங்கள் அக்கா அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிருக்கு. சரி, அப்புறம் நான் மாமா வீட்டில் தான் இருக்கேன். மாமா ஆஃபீஸ்க்கு போயிருக்காரு. அக்காவும் இல்லை. அர்ச்சனாக்கா பிரியாக்கா இருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு வீட்டில் வேலை இருக்குது. எனக்கும் பசங்களோடையே ரொம்ப நேரம் இருக்க போர் அடிச்சுது. இங்கே நந்தினி அக்காவும் இல்லை, மணி அக்காவும் இல்லை. உங்களுக்கு தெரியும், தனியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதான். உனக்கு மொக்க போடுறதுக்கு ஆள் இல்லைங்கிறதுக்காக என்ன ஃபோன் பண்ணி வர வச்சிருக்கிறல்ல நீ? அப்படியெல்லாம் இல்லை குணா. எனக்கு என் அக்கா இங்கே இல்லாதது ஒரு மாதிரி இருக்கா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் உங்களை வர வச்சேன். சரி, நான் வந்து மட்டும் இப்போ என்ன பிரயோஜனம்? நான் இப்போ என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன்? நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். எனக்கு நீங்கள் இங்கே வந்ததே கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்குது. எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. அதுக்கு தான் உங்களை வர சொன்னேன்.
உங்களை பார்த்ததுமே எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கிடைச்ச மாதிரி இருக்கு. அதான். சரி வண்டியில் உட்காருவா. வண்டியிலையா? அதெல்லாம் வேணாம். சும்மா நிக்கிறதுக்கு அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் வா. நீ இது வரைக்கும் என் கூட வண்டியில் வந்தது இல்லைல்ல, வண்டியில் வந்து உட்காருவா. இல்லை குணா, வண்டியிலலாம் வேணாம். உங்கள் கூட நான் வண்டியில் வர மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன வீட்டு பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாண்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருப்பேன். நான் அப்படியெல்லாம் சொல்லாததுக்கு காரணம் என்னை உங்கள் கூட வண்டியிலலாம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்கேயுமே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் லவ் விஷயத்த வீட்டில் சொல்கிற வரைக்கும். சோபா, நீ பேசுறதெல்லாம் என்னை கூப்பிட்டு வச்சு செருப்பாலாச்ச மாதிரி இருக்குது தெரியுமா இப்போ? ஐயோ குணா, ஏன் குணா அப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நான் வீட்டில் சொன்ன விஷயத்த தானே உங்ககிட்ட சொன்னேன். ஏன் உங்க வீட்டில் 1000 விஷயம் சொல்லுவாங்க. ஏன் கமல் கூட தான் என்கிட்ட சொல்றான், வெளியெல்லாம் நம்ம 2 பேரும் இங்கே போக வேணாம்னுலாம் கூட தான் சொன்னான். ஆனால் இப்போ நீ கூப்பிட்டங்கிறதுக்காக நான் வர முடியாதுன்னு சொன்னேனா? வந்து நின்ன இங்க வண்டியில் வான்னா இஷ்டத்துக்கு கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. நீ டவுனாக இருக்கங்கிறதுக்காக தான் நான் உன்னை வண்டியில் கூப்பிட்டேன். மற்றபடி உன்னை வச்சு ஊரை சுற்றணும்னுலாம் எனக்கு ஒன்றும் ஆசை கிடையாது. அதுவும் என் வேலையை விட்டுட்டு. சாரி குணா. சரி ஃப்ரீயாக விடு, நான் வண்டியை எங்கன்னா ஓரமாக நிறுத்திட்டு வரேன். நம்ம கொஞ்சம் நடந்துக்கிட்டே பேசலாம். ஒரு இடத்துல நின்றுட்டு பேசினா போகிறோம் வரவங்களாம் வேடிக்கை பார்ப்பான். ஓகேவா? நடந்து வருவியா என் கூட? வரேன். சரி 5 நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு. இப்போ தான் வீடை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கேன். பால்கனியில் நின்றுக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு இடம்தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுடி. ஆமாண்டி, வீடு ரொம்ப பெருசாக இருக்கு நந்தினி. எனக்கு உண்மையை சொன்னால் பயமாக இருக்குது. உனக்கு உண்மையிலேயே வீட்டை பார்த்தா தான் பயமா இருக்கா, இல்லை அந்த அத்தையை பார்த்தா பயமா இருக்கா? உண்மையை சொன்னால் எனக்கு எதை பார்த்தாலும் பயமாக இருக்கு நந்தினி. இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுலேருந்து இப்போ வரைக்குமே ஒரு மாதிரி படபடப்பாகவே இருக்குது. திக்கு திக்குன்னு இருக்குடி. எனி டைமும் என்னை ஏதோ காட்டில் விட்ட மாதிரி ஃபீல் ஆகுது நந்தினி. இவ்வளோ பயப்படுறவ எதுக்கடியே அந்த வீட்டுக்கு போனேன்? ராகுல் கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கலாம்ல வர முடியாதுன்னு. எத்தனை முறை தான் முடியாதுன்னு சொல்கிறது? எனக்கும் ராகுலை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பாவமாக இருந்துச்சு. அவனுக்கும் அவங்க அம்மா கூட இருக்கணும்னு ஆசை இருக்கும்ல. சரி, அதனால தான் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டு வந்துட்டேன். அதுவும் இல்லாமல் காலையில் ரொம்ப கெஞ்சினா ராகுல் என்கிட்ட. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுடி. அதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் நீ இப்படி பயந்துக்கிட்டு இருக்கியே. இங்கே பாரு காயத்ரி, அங்கே இருக்கிற வரைக்கும் நீ தைரியமாக இருக்கிற மாதிரியே காமிச்சிக்கோ. பயமாகவே இருந்தாலும் பரவாயில்ல, சரியா? தைரியமாக இருக்கிற மாதிரியே இரு. அதுதான் உனக்கு நல்லது. சரி நந்தினி, அடிக்கடி நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், சரியா? சித்ராவும் இடையில கால் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன் அத்தை கூட எனக்கு கால் பண்ணாங்க. கவலையே படாத, நீ அந்த வீட்டில் தனியாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகாது, சரியா? நாங்கள் அடிக்கடி கால் அடிச்சுக்கிட்டே இருக்கோம், மாற்றி மாற்றி கால் அடிக்கிறோம். நீ ஃபோனை மட்டும் அப்பப்போ சார்ஜ் போட்டு வச்சுக்கோ, ஓகேவா? சரி நந்தினி. அப்புறம் அந்த சௌந்தர்யாத்தை 2 நாளைக்கு மேலே ஒன்று அங்கே தங்க சொல்லிச்சுன்னா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துரு, சரியா? உங்கள் புள்ளைய வேணா நீங்கள் இங்கே வச்சுக்கோங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வந்துரு, சரியா? அப்படியே சொல்லிட்டு வந்துரு. கண்டிப்பா நந்தினி. காயத்ரி, காயத்ரி கேக்குதாடி? காயத்ரி, எதுக்குடி அந்த நாய் எப்படி கத்துது? இரு கேட்குறேன். ஏய், எதுக்கு கத்துற? நான் ஒரு ஐடியா சொல்றேன், அதை அவளை அப்படியே செய்ய சொல்லு, சரியா? அப்படி மட்டும் அவ செஞ்சுட்டான்னு வையே, சௌந்தர்யத்தை அவளை கழுத்து பிடிச்சி வெளியே துரத்தி விட்டுருவாங்க. இதோட இந்த பக்கமே வராதுன்னு சொல்லிடுவாங்க. என்ன வண்டி குட்டி சாத்தானுக்கு லப லபன்னு கத்துது? இரு, என்னமோ ஐடியா கொடுக்குதான். சரி, இங்க நீயே வந்து சொல்லுவா. அந்த சொல்றேன் காயத்ரி. அவளுக்கு கேட்கொண்டி நாயா, பொறுமையா சொல்லு. என் ஜவ்வு கிழிஞ்சிரும் போல இருக்குது நீ கத்துற கத்துல. சரி சரி, காயத்ரி காயத்ரி கேக்குதாடி? கேக்குதுடி அம்மா, சொல்லு. அந்த சௌந்தர்யாத்தையே உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லட்டா? சொல்லுடி. இந்த சௌந்தர்யாத்தை இருக்குதே, சரியான பணப்பேயி. அதுக்கு காசு இருந்தாலே போதும், 3 வேளையும் சோறு தண்ணி கூட இல்லாம இருக்கும். நீ என்ன பண்றன்னா, அதுக்கு நிறைய செலவு வை. அது வேணும் இது வேணும்னு சாப்பிட்ற விஷயமா கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இரு. ஐயோ, இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு என்னால மல்லு கொடுக்க முடியாதுமா, தின்னுகிட்டே இருக்குதுமா இது அப்படின்னு சொல்லி உன்னை வீட்டு துரத்திடுவாங்க. அதோட உன்னை வீட்டு பக்கமே சேர்க்க மாட்டாங்க. ஐயே, இதான் நீ சொன்ன ஐடியாவா? ஆமா, அதுகிட்ட இருக்கிற காசெல்லாம் கரைஞ்சதுன்னா வீட்டுக்கு வந்த மருமவ எல்லாத்தையும் கரைக்கிறான்னு சொல்லி துரத்தி விடாதா? என்னடி பேசுற? அவங்க என்ன அவங்களா சம்பாதிச்சு காசெல்லாம் வச்சிருக்கிறாங்க? மாமா கிட்ட கேட்டா அவர் தரப்போறாரு, இல்ல ராகுல் கிட்ட கேட்டா அவன் தரப்போறான். அப்படி இருக்கும்போது அவங்க ஏன்டி அதை பத்தி எல்லாம் கவலைப்பட போறாங்க? அதெல்லாம் இந்த பைத்தியத்துக்கு புரியாதுரியே. டப்பா பின்னாடி மூஞ்ச போறதுக்கு நல்லா வந்து நிக்குது கிட்ட. நான் ஒரு ஐடியா சொன்னா ஒத்துக்க மாட்டீங்களே. பெரிய வெங்காய ஐடியா. சும்மா இருடி காயத்ரி. நீ அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அது உன் வீடா நினைச்சு நீ சந்தோஷமா இரு, அவ்வளவுதான். அது கிட்டத்தட்ட உன் வீடு தாண்டி. ஏன்னா நாளை பின்ன அந்த வீடு ராகுலுக்கு தான் வந்து சேரும். அதுவும் இல்லாம அந்த வீடு ஒன்றும் அத்தை பேர்லலாம் இல்லை, மாமா பேர்ல தான் இருக்கு. அதெல்லாம் உனக்கு நல்லா தெரியும் தானே? இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க. அப்ப அது உனக்கு உன் வீடாவே தெரியும், புரியுதா? சரி நந்தினி. காயத்ரிமா, ஐயோ அத்தை கூப்பிடுறாங்கடி. நான் போய் என்னன்னு கேட்குறேன். ஃபோன் வச்சுட்டா? இவ்வளோ நேரம் பேசினதெல்லாம் வீணுங்கிற மாதிரி பண்றடி நீனு. இங்க பாரு, பயத்தை காமிச்சிக்காத, நார்மலா போய் பேச அந்த பொம்பளை கிட்ட. சரிடி, நான் ஃபோனை வைக்கிறேன். பாய்னா. ஏன்டி ஃபோனை கட் பண்ண? நான் கட் பண்ணலடி, சௌந்தர்யாத்தை அவளை கூப்பிட்டாங்களா, அதான் அவ அப்புறமா பேசுறேன்னு சொன்னான். சரி, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அவளுக்கு கால் பண்ணுவோம். அந்த அத்தை என்ன பேசுச்சுன்னு கேட்போம். கேட்கலாம். இந்த காயத்ரி ரொம்ப பயப்படுறாடி உண்மையிலேயே. அத்தை குரலை கேட்டாலே பயப்படுறா. பயம் இருக்க தானே செய்யும். அந்த அத்தை காயத்ரி முன்னாடியெல்லாம் எவ்வளோ இல்லாத பொல்லாத பேச்செல்லாம் பேசுச்சு. அதனால தான் அவள் இப்போ வரைக்கும் பயந்துகிட்டு இருக்கா, மறுபடியும் அந்த மாதிரி பேசிட போறாங்கன்னு.
இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இருந்தா வேலைக்கே ஆகாதுடி. பேசினா திருப்பி பேசணும், மேலே கையை வச்சா திருப்பி கையை வைக்கணும். இந்த காயத்ரி அதையெல்லாம் கற்றுக்க மாட்டாடி, எப்போவுமே கற்றுக்க மாட்டா. சரி விடு, எதுனாலும் நம்ம பார்த்துக்கலாம். எதனா சின்னதாக நம்மளுக்கு சந்தேகம் வந்தாலும் உடனே சென்னைக்கு கிளம்பிடுவோம். சரி நந்தினியே, நாமளும் அலர்ட்டா இருப்போம். முன்னாடி அவ கல்யாணம் நடக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம அலர்ட்டா இருந்து அவ வாழ்க்கையை காப்பாத்தி விட்டோம், அதே மாதிரி இப்பவும் அலர்ட்டா இருந்து அவளை காப்பாத்துவோம். சரியா? கண்டிப்பா. சரி, உன்கிட்ட கேட்கணும்னு இருந்தேன். என் கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து இப்ப வரைக்குமே நீ இந்த காலர் வச்ச மாதிரியே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. எதனா உள்ள மறைச்சு வச்சிருக்கியா என்ன? ஐயோ, இது என்ன என் பக்கம் திரும்புது? இதில் உள்ள மறைக்கிறதுக்கு என்னடி இருக்குது? ஒரே வெயிலாக இருக்குதுல்ல, ஸ்கின்னெல்லாம் கருத்து போயிடும், கழுத்தெல்லாம் கருப்பாயிடும். அதனால தான் இப்படி காலர் வச்சு ட்ரெஸ்ஸாக போட்டிருக்கேன். என்னமோ போ, ஒரே புழுக்கமா இருக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டா. இந்த பெரிய இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் இந்த காலர் வச்ச ட்ரெஸ்ஸை போட்டேன். ஆனா அப்படியே கொமைதிடி எனக்கு, உள்ள ஒரு காத்து போக மாட்டேங்குது. சி, முதல்ல எப்படா அதை அவுத்து போடுவோமோன்னு இருக்குது. ஆனா நீ என்னடா தியானம் மாட்டிக்கிட்டு சுத்துற. எனக்கு பழகிடுச்சுடி. சரி வா, அக்கா மோர் கலக்கி வைக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, வா போய் குடிப்போம். ரெடி ஆகிட்டு இருக்கோம், வா. ஆமால, மோரு மோரு, ஐயோ மோரு. தினம் அதை குடிக்கிறதுக்காகவே இவ்வளவு தூரம் நான் ஓடி அரண்டி. வந்துருந்தா நான் போறேன். வர ஐயோ, போற போக்க பார்த்தா இவ என் கழுத்துலயே கையை வச்சு என்ன இருக்குன்னு பாத்துருவா போலியே. இவ மட்டும் தாலியை பார்த்துட்டா வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் போய் போட்டு கொடுத்துருவா. அதுக்கப்புறம் என் நிலமை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த ஆளு கூட போய் சேர்ந்து வாழுன்றுவாங்க. கல்யாணத்தை பற்றியெல்லாம் அவங்க பெருசாக பேச மாட்டாங்க. அதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சுல, கிளம்பினே போட்டியை தூக்கி நின்றுவாங்க. அதுவும் என் அம்மா இருக்குதே, ஐயோ வேலையை நான் துரத்தி விட்டுறோம். ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுறது? வேற ஒன்றும் பண்ண முடியாது. உஷாராக இருக்கணும் நம்ம. இந்த சாத்தானை நம்ம பக்கம் சேர்க்காம இருந்தாலே போதும். ஆக்காட்டுமா, ஆக்காட்டு. அத்தை நானே சாப்பிட்டுக்கிறேன் அத்தை. பரவாயில்லம்மா, அத்தைக்கு ஒரு ஆசை ஊட்டி விடணும்னு. ஊட்டி விடுறேனே, ஆக்காட்ட. சரிங்க அத்தை. சரிம்மா, சாப்பிடு. போதும் அத்தை. என்னம்மா ஒரு வாய்க்கே போதும் நீட்ட? இந்த கிண்ணத்துல இருக்கிறது எல்லாத்தையும் அத்தை உனக்கு ஊட்டுவேன், நீ சாப்பிட்ற. ஐயோ அத்தை, இவ்வளோலாம் நல்லா சாப்பிட முடியாது அத்தை. வேணாம் அத்தை. தாரா இருக்கா பாருங்க, அவளுக்கு கொடுங்க. யார் அவளா? இதுல இருக்கிற ஒரு முந்திரி திராட்சை கூட எடுத்து தின்ன மாட்டா அவ. ஏன் அத்தை அப்படி? அவளுக்கு பிடிக்காத அதெல்லாம்? அதை நீயே அவகிட்ட கேள. ஏன் தாரா, நீ ஸ்வீட் எல்லாம் சாப்பிட மாட்டியா? உனக்கு பிடிக்காதா? நோ காயத்ரி, நான் ஸ்வீட் எல்லாம் சாப்பிட மாட்டேன். ஆக்சுவலி ஐ மீன் டயட் யூனோ, ஸோ நான் சாப்பிட்றது இல்லை. ஓ, டயட்ல இருக்கியா? ஆமாம்ல, மணி கல்யாணத்தில் கூட நீ கூல் ட்ரிங்க்ஸ் கூட குடிக்க மாட்டேன்னு சொன்னல, டயட்ல இருக்கேன்னு சொல்லி. டயட் கோக் கூட கேட்டதானே நீ தினேஷ் கிட்ட? எஸ் எஸ் எஸ், நான் டயட் கோக் தான் கேட்டேன். அண்ட் அந்த பையனும் எனக்கு டயட் கோக் வாங்கி தரேன்னு சொன்னான், யூனோ. அப்படியா? தினேஷ் ரொம்ப நல்ல பையன், அதனால தான் உங்ககிட்ட அப்படி சொல்லியிருப்பான். ஆமாம்மா, சுகன்யாவோட பையனுக்கு உன் மேலே நல்ல பாசம் இல்லை? ராகுல் மேலேயும் நல்ல பாசம் இல்லைம்மா? ஆமா அத்தை, எங்க மேலன்னு இல்லை, எல்லார் மேலேயும் அவனுக்கு நிறைய பாசம் இருக்கு. அது சரி, எல்லாருக்கிட்டையும் பாசமாக தான் இருக்கிறான். என்னை பார்த்தா தான் பயப்படுறான். ஆனால் அவனையும் குறை சொல்ல முடியாது. ஆரம்ப கட்டத்தில் நான் அவங்ககிட்ட ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டேன். அந்த பயம் அவனுக்கு அப்படியே இருக்குது போல அவனுக்குள்ள. இருக்கலாம் அத்தை, சின்ன பையன் இல்லையா? சரிதாம்மா, இவ்வளோ பெரிய பொண்ணு நீயே என்னை பார்த்து இப்போ வரைக்கும் பயப்படுற. அவன் பயப்பட மாட்டானா என்ன? ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் இல்லை அத்தை. சும்மா சொல்லாதம்மா, உனக்கு என் மேலே பயம் இருக்கிறதுனால தானே நீங்கள் வரவே இல்லை. இல்லைனா முன்னாடியெல்லாம் வந்து பார்த்துருப்பியே. எவ்வளோ முறை எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அப்போல்லாம் நீ வரமாட்டியான்னு நான் எவ்வளோ ஏக்கமாக இருந்திருக்கேன் தெரியுமா? நான் உன்னையெல்லாம் தப்பு சொல்லலம்மா. எந்த பொண்ணாக இருந்தாலும் வராது தான். இப்படி ஒரு ராட்சசி வீட்டில் எவ்வளவு வந்து தங்குவல்ல சொல்லு. சச்சா, அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை. பெருந்தன்மையா நீ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தைங்கிற. ஆனால் உண்மை அதுதானம்மா. நான் ராட்சசியாக இருக்க தொட்டு தானே என் புருஷன் இந்த வீட்டில் தங்குறதில்ல. என் புள்ள கல்யாணம் ஆன கையோடு இங்கேருந்து போயிட்டான். நீங்களும் அங்கேயே இருந்துட்டீங்க ஒரு வருஷமா. இப்போ தான் நீங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாக இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்களே. இது எல்லாத்துக்கும் நான் தானே காரணமாயிட்டேன். ராமா போடுறாங்க காயத்ரி, நம்பிடாத அவங்கள. நான் தேவையில்லாமலாம் பேசிக்கிட்டு இருக்கேம்மா. நீந்தம்மா இந்த ஸ்வீட்டு சாப்பிடு. இல்லத்த, எனக்கு இப்போ வேணாம், நான் அப்புறம் சாப்பிட்றேன். சரிம்மா, நான் உன்னை கட்டாயப்படுத்த விரும்பலை. நான் இதை வச்சிடுறேன். உனக்கு எப்போ வேணுமோ எடுத்து சாப்பிட்டுக்க. சாப்பிட்டு போதுன்னா மூடி வச்சிடு, அப்புறமா கூட சாப்பிட்லான்னு. ஓவர் ட்ராமாவாக இருக்குது. இப்படி பாசம் காமிச்சு அந்த பொண்ணை ஏமாத்தலான்னு பார்க்குறாங்க இவங்க. சரிம்மா, உனக்கு போர் வச்சுதுன்னா டிவி பார்த்துக்கினாரு, இல்லை இந்த தாரா இருக்கிற அவ கூட உட்காந்து பேசிக்கினாரு. அத்தை போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னா, முதுவெல்லாம் கொஞ்சம் வலிக்குது. சரிங்க அத்தை, நீங்கள் போங்க. சரிம்மா. அப்புறம் ராகுலும் நீயும் இந்த பதிவு திருமணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வரும்போது நான் உன்னை நிறைய பேசிட்டேன். அப்படிலாம் நான் பேசியிருக்க கூடாது. அப்புறம் உங்கள் அப்பா அம்மாவையும் நிறைய பேசியிருக்கிறேன். அதுக்கெல்லாம் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். இப்போ நான் உங்ககிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும். என்னை மன்னிச்சிடு. நான் நிறைய தப்பாக பேசிட்டேம்மா, சரியா? எல்லாத்துக்கும் மன்னிச்சிடு என்ன. ஐயோ அத்தை, என்னத்த பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? விடுங்க அத்தை, நான் அதையெல்லாம் மறந்துட்டேன் அத்தை.
மறந்துட்டேன்னு நீ பெருந்தன்மையாக சொல்கிற. இருந்தாலும் உன்னையும் உங்கள் அப்பா அம்மாவையும் ஏன் நிறைய பேரை நான் அசிங்கப்படுத்தியிருக்கேன், அவமானப்படுத்தி பேசியிருக்கேன். அது எல்லாத்துக்கும் தான் நான் இப்போ நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கேன், அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. வாழ்க்கையில் பணம் தான் தேவை, பணம் தான் எல்லாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் வாழ்க்கை எனக்கு பணம் முக்கியம் இல்லை, மனுஷங்க தான் முக்கியம்னு நிரூபிச்சிருச்சு. ஒரு விஷயத்துலையும் சொல்கிறேன். இந்த வீட்டில் உடம்பு சரியில்லாமல் நான் முடியாமல் இருந்தேன் பார்த்தியா, அப்போ தான் எனக்கு வாழ்க்கை எல்லாத்தையும் உணர்த்துச்சுமா. ஓ மை காட், ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம் போல இருக்கு இந்த பொம்பளைக்கு, இப்படி நடிக்கிறா. விடுங்க அத்தை, எதுக்கு இப்போ பழசெல்லாம் பேசிக்கிட்டு. நீங்கள் நல்லபடியாக இருங்க அத்தை, எல்லாருமே உங்களை நல்லபடியாக பார்த்துப்போம், சரிங்களா? சரிம்மா, உன் வாயாலேருந்து இந்த வார்த்தை கேட்குறப்பவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் பண்ண பாவம்லாம் குறையிற மாதிரி தெரியுது எனக்கு. ரொம்ப சந்தோஷம்மா, ரொம்ப சந்தோஷம். சரிங்க அத்தை, நீங்கள் விடுங்க, நீங்கள் போங்க அத்தை, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. சரிம்மா, வீட்டில் வேலையாட்கள் நிறைய பேர் இருக்காங்க. உனக்கு என்ன வேணுமோ கேளு, அவங்க செஞ்சு தருவாங்க. சரியா? எதுனாலும் கேளு. இல்லை எதனா ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணுன்னா தாரா கிட்ட சொல்ல, அவள் ஆர்டர் பண்ணி தருவா. சரியாம்மா? சரிங்க அத்தை. சரிம்மா, நான் வரேன். ஐயோ, அவங்க போட்ட ட்ராமாவெல்லாம் இந்த பொண்ணு நம்புறா போலயே. உட்காரு தாரா, நீ ஏன் நின்றுக்கிட்டே இருக்க? இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நீ வா, ஏன் நம்ம உள்ள போய் உட்காந்து பேசுவோம். இங்கே எதுக்கு? அதுவும் கரெக்டு தான், இங்கே யாராச்சும் வந்து போய்கிட்டு இருப்பாங்க. சரி வா, நம்ம உள்ள போகலாம். அப்படியே அந்த ஸ்வீட்டையும் எடுத்துட்டு வந்துரு. அப்புறம் ஆஞ்சி பின்னாடியே வந்து ஸ்வீட்டை விட்டுட்டு போயிட்டோமா, இந்த சாப்பிடுன்னு உன்னை டார்ச்சர் பண்ணுவாங்க. அதுவும் சரிதான். கேரட் அல்வாவா? சரி சாப்பிடுமா. ஈவினிங்கு உன் அத்தைய பஜ்ஜி போண்டா செஞ்சு தர சொல்லு. அதான் அங்கே ஒருத்தர் இருப்பான் பாரு, அந்த ஆளும் நல்லா சமைப்பான். அதுவும் அந்த பஜ்ஜி போண்டால 2 பேருமே எக்ஸ்பர்ட்டுமா. அண்ணன் தங்கச்சி சூப்பராக சுட்டு கொடுப்பாங்க. நல்ல கிண்டல் அடிக்கிறல்ல ஷில்பா. ஆமாக்கா. காயத்ரிமா, அட நீ சொல்லுமா, நான் தான் சொல்றேனே. அத்தை அப்புறம் கோச்சிக்க போறாங்க அத்தை என்கிட்ட. அட அவெல்லாம் கோச்சிக்க மாட்டாமா. நீ பிரியாணி செய்ய சொன்னாதான் அவளுக்கு ஒன்றும் தெரியாது. பஜ்ஜி போண்டெல்லாம் தாராளமாக செஞ்சு தருவா. இருக்கட்டும் அத்தை, எனக்கு வேணாம். எதுனாலும் நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் செஞ்சு தாங்க. 3வது நாள் நாங்கள் வந்துடுவேன். சரிடாமு, நீ அங்கே பத்திரமா இரு. என்ன எதுனாலும் அத்தைக்கு ஒரு ஃபோனை பண்ணிடு, இல்லை மெசேஜ் பண்ணிடு. என்ன அடுத்த செகண்ட் நாங்கள் வந்து நிற்பேன். சரிங்க அத்தை. சரிடாமு, நீ பார்த்துக்க, நான் ஃபோனை வச்சிடுறேன். சரிங்க அத்தை, பாரத்தையும் கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வைக்கிறேன் அத்தை, பாய். சரிடா, பேசு. என்னடி சொல்கிறா என் பொண்ணு? வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு ஜாலியாக தான் இருக்கிறாளாம். அந்த தாரா பொண்ணு அவகிட்ட நல்லா பேசி டைம் பாஸ் பண்ணுறா போல இருக்கு. அப்புறம் கேரட் அல்வெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதையெல்லாம் சாப்பிட்டு தான் ஃபோன் பண்ணா. சரி சந்தோஷமா இருக்கிறாள்ல, அது போதும். சந்தோஷமா தான் இருக்கிறா. அதை உறுதிப்படுத்துறதுக்கு தான் அடிக்கடி கால் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதோ இப்போ கூட நான் ஃபோனை வைக்கிறப்ப பாரு கால் அடிச்சிருக்கு. சரி அங்கே போனதுலேருந்து எல்லார்கிட்டையும் ஃபோனாக தான் பேசிக்கிட்டு இருக்காவ. பேசட்டும். அப்பதான் நம்ம ஒட்டுமொத்த குடும்பமும் காயத்ரி கூடவே இருக்குங்கிறத காயத்ரியும் உணர்ந்து சந்தோஷமா இருப்பா. அதே மாதிரி நம்ம இப்படி கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால காயத்ரி எந்த கெடுதலும் அந்த 2 பேரும் செய்யாம இருப்பாங்க. அதான் அந்த சௌந்தர்யாவா அவ அண்ணனும் அவங்க மனசுல எதனா தப்பான எண்ணம் வந்தா கூட அது அப்படியே அழிஞ்சு போயிடும். ஐயோ, இவளை நம்ம எதனா பண்ணிட்டா அந்த குடும்பமே வந்து நம்மளை ஏதாவது செஞ்சிடுங்கிற பயம் இருக்கும் 2 பேருக்கும். கரெக்டு டி, ரொம்ப கரெக்டு. சரி, அப்போ நான் கூட காயத்ரிக்கு சாயங்காலமாக ஒரு கால் அடிக்கிறேன். தாராளமாக பண்ணி பேசுங்கக்கா. காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே நம்ம அவளுக்கு கால் அடிக்கலாம். நைட்டு அதுக்கப்புறம் ராகுல் வந்துடுவான், அதுக்கப்புறம் அவளை பார்த்துப்பான். நம்மளுக்கு எந்த பயமும் வேணாம். ஆமாம்மா, அது சரி. அவன் வந்ததுக்கப்புறம் பொண்டாட்டியை உள்ளங்கையிலேயே வச்சு கொஞ்சிக்கிட்டு இருப்பான். யாரும் அவளை ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஃப்ரீயா விடு. இப்போ என்ன உங்க அக்கா அங்கிருந்து திரும்பியா வராம போயிட்டு போகுது? 2 நாள் கழிச்சு போய் கூட்டின்னு வந்துருங்க எல்லாரும் சேர்ந்து. நாங்க கூப்பிட்டு அக்கா வராம போயிட்டாங்கன்னா அப்ப அவளுக்கு அங்க இருக்க விருப்பமா இருக்குன்னு நினைச்சு விட்டுருங்க. என்ன குணா இப்படி சொல்றீங்க? எனக்கு பயமே அந்த அத்தையை நினைச்சுதான். அது ரொம்ப மோசமான ஜென்மம் அது. எனக்கும் தெரியும், அது படும் பயங்கரமான ஆளு. என்னத்த பண்றது, உங்க அக்கா போய் மாட்டிக்கிச்சு. சரி இப்போ என்ன, நான் போய் உங்க அக்கா கூட்டின்னு வந்துருவா? அதெல்லாம் வேணாம். அப்புறம் எதுக்குமா என்ன கூப்பிட்டு? நீ ஆபீஸ்ல நான் வேலையாவது செஞ்சு நின்றுப்பேன்ல. எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு தான் உங்களை நான் கூப்பிட்டேன், எங்க அக்காவை கூட்டிட்டு வரதுக்கு இல்ல. எனக்கு நீங்க நேர்ல வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. நான் தான் சொன்னேனே, உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா ஆச்சு. நீ என்னை பார்த்து சந்தோஷப்படுற, ஆனா எனக்கு உன்னை கையை பிடிச்சி அப்படியே எங்கன்னா கூட்டிட்டு போகணும்னு ஆசையா இருக்கு. வரியா? நான் தான் சொன்னேன்ல. உங்க வீட்டுல என் கையை பிடிக்க கூடாதுன்னு கூட சொல்லிட்டாங்களாமா? அப்படியெல்லாம் சொல்லல, உங்க கூட சேர்ந்து ஊரை சுத்த வேணும்னு தான் சொன்னாங்க. சரி அப்ப கையை கொடு. விட மாட்டீங்க போலயே. வாய்ப்பே இல்லை, கையை கொடு. இதுக்கு இவ்வளோ போராட்டம்? ரொம்ப பேச வைக்கிற வேற நீ. என்ன பேசுங்க, யாரு வேணாண்ணா? நல்லா தானே இருக்கு. உனக்கு இருக்கும்மா, உனக்கு நல்லா தான் இருக்கும். தொண்டை தண்ணி வத்த பேசுறது நான் தானே. நானும் தான் பேசுறேன். பேசுற, ஆனா என்ன குத்தி பேசுற. உங்க வீட்டுல அதை சொன்னாங்க இதை சொன்னாங்கன்னு என்ன பயமுறுத்த வேற செய்யற நீ. நீங்க சும்மா தொட்டதுக்கெல்லாம் பயந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதுவும் கரெக்ட் தான். அப்ப இனிமேல் நீ என்ன சொன்னாலும் நான் மதிக்காம என் இஷ்டத்துக்கு நான் பண்றேன். அதை தாண்டா நானும் எதிர்பார்க்கறேன். என்ன சொன்ன இப்போ? ஒன்னும் இல்லையே. குணா, என்ன குணா பண்றீங்க நீங்க? ரொம்ப பயப்படாத, உன்னை என் பக்கத்துல தான் நிக்க வச்சேன். சரியா? அப்படியே புடிச்சுக்கிட்டு தூக்கிட்டு போல எங்கேயும். இங்க பாரு, என்ன சொன்ன நீ? அதை முதல்ல சொல்லு. ஒன்னும் சொல்லல.
ஏய் நான் தான் உன் லிப் மொமெண்ட்டை பார்த்தனே ஏதோ டோன்னு சொல்லிச்சே உன் வாய். கவனிச்சிட்டீங்களா? ஆமா. சாரி. சீச்சி சாரி எல்லாம் வேணாம், டான்னு தானே சொன்னேன், நல்லா இருக்குது அப்பப்போ சொல்லு. ஓகே குணா, தேங்க்யூ. இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறேன். சரிண்ணா இப்போ நீ ஹாப்பி ஆகிட்டியா ஓரளவுக்கு ஆகுது? மச் பெட்டர். சூப்பரு. அப்புறம் உங்கள் அக்காவை நினச்சி கவலைப்படாத சரியா? அதான் எல்லாரும் இருக்கிறோம்ல, பார்த்துக்கலாம். சரிங்க குணா, நீங்கள் இப்படி சொல்லும்போது சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆக்சுவலாக எனக்கு தெரியும் எல்லாரும் இருக்கிறோம் அக்காவை பார்த்து பொண்ணு. இருந்தாலும் எனக்கு யாராச்சும் சொல்லணும்னு ஆசையாக இருந்துச்சு, அதனால தான் உங்களை கூப்பிட்டேன். அதுவும் நீங்கள் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். சரி சரி. ஐ லவ் யூ குணா. என்னம்மா என்னை இப்படி வெக்கப்பட வைக்கிறா? நல்லா அழகாக இருக்கீங்க வெக்கப்படும் போது. உனா இதை சொல்லி இந்த மூஞ்சில எங்கிருந்து தான் நீ இந்த அழகெல்லாம் பார்க்குறியோ தெரில போ. இங்கே பாருங்க குணா, இந்த மூஞ்சில எல்லா அழகும் இருக்குது. அதை உங்களுக்கு தான் சரியாக பார்க்க தெரில. நான் சொல்லி கொடுக்குறேன் சரியா? எப்படி பார்க்கணும்னு சொல்லித்தரேன். சரி. ஐயோ எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுமா. அம்மா நீ வா, நம்ம அப்படியே நடந்து போவோம். சரி வாங்க, சும்மா தோட்டத்துக்குலாம் பயந்துக்கிட்டு. என்னன்னா அதிசயமா இருக்கு, கம்பெனில இருந்து சீக்கிரம் வந்துட்டீங்க போல. வேலை முடிச்சிருச்சுமா, அதனால தான் கிளம்பிட்டேன். நீங்க என்ன வீட்டுக்கு போறீங்களா? ஆமாண்ணா, இவ்வளவு நேரம் புஷ்பாக்கா வீட்டில் தான் இருந்தோம். சரி இப்பதான் சாயங்காலம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு கிளம்பலாமேன்னு. சரி அப்புறம் காயத்ரி கிட்ட பேசுனீங்களா? நான் கூட அவளுக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். நீங்க பேசுனீங்களாமா? இன்னைக்கு ஃபுல்லா அதை தாங்க நாங்கள் வேலையை வச்சுக்கிட்டு இருந்தோம். நந்தினி நான் உங்ககிட்ட கேட்டேன். ஃபுல்லாக அவகிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்தோம். அதுவும் இல்லாமல் இப்போ ராகுல் வீட்டுக்கு போயிட்டான், ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரம் கிளம்பிட்டான் போல இருக்கு. அதான் இப்போ நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கோம். பரவாயில்லையே சூப்பர். அவன் லீவே போட்டிருக்கலாம், அந்த பொண்ணு தனியாக அந்த வீட்டில் விட்டுருக்கவே வேணாம். அதுக்கு தான் அவனை ஃபோனை போட்டு பச்சை பச்சையாக திட்டினோன்னா நாங்கள். ஆனால் என்ன பண்ணுறது, வேலை அதிகமாக இருக்குது, லீவை போட்டால் நல்லா இருக்காதுன்னு வேற எங்களை சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணான். அதுவும் சரிதான். சரி நீ வாமா, வண்டியில் ஏறு, நம்ம வீட்டுக்கு போகலாம். நான் மட்டுமா? வாமா போகலாம், அண்ணனும் வீட்டுக்கு தான் போகிறேன், வா. மணி இருக்காளேண்ணா, அவளை விட்டுட்டு எப்படி 3 பேரும் போலாமா? 3 பேரா? நீனா பரவாயில்ல, என் வண்டி வெயிட் தாங்கும். பக்கத்தில் இருக்கவ உட்காந்தன்னா என் வண்டி டயர் தனியாக கழிட்டு போயிடுமே. ஐயோ ஆனா என்னண்ணா இப்படியெல்லாம் சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி அவளை நீங்க இந்த வண்டியில கூட்டின்னு போவே இல்லையாண்ணா? அப்படி சொல்லிடியே, எப்படி பேசுறாரு பாரா. கரெக்டு தான், டயர்ல காத்து கம்மியா இருக்கா, அதான் அப்படி சொன்னேன். அவ உட்காந்தான்னு வெயி டியூபே வெடிச்சிரும். ஐயோ அண்ணா சரிண்ணா பரவாயில்ல. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வண்டியை ஓட்டிட்டு போங்க, நான் அவளோட நடந்தே வந்துக்கிறேன். தங்கச்சி உன்னை நான் நடக்க விட்டுட்டு நான் வண்டியில போனா நல்லா இருக்குமா? நீ வாமா, நீ உட்காரு, அவ நடந்து வரட்டும், கொஞ்சமாவது கொழுப்பாவது குறையும். நந்தினியா ரொம்ப தாண்டி பேசுறாரு அவரு. சரி விடு. ஆனா இல்லைன்னா இப்படி பண்ணுங்களேன், நான் நடந்து வரேன், நீங்க அவளை கூட்டிட்டு போங்க. இது சிறப்பான ஐடியா இல்ல, இதோ வர இருங்க. பிசாசு பொறுமையா ஏறு. அப்பா கடவுளே, பூமிக்குள்ள பள்ளமே விழுந்துரும் போல இருக்கு. ரொம்ப தான் பேசாதீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகலை. பேசாம நீங்க வண்டியை மாத்துங்க. வண்டியை மாத்துறதை விட ஒன்ன மாத்தினா கரெக்டா இருக்கும். நந்தினியா பாருடி எப்படி பேசுறாருன்னு. சும்மா கீச் கீச்சுன்னு பேசாத, சைலண்டாரு. நந்தினி நீயும் வந்து வண்டியில ஏறுமா. எதுக்குண்ணா? நீங்க போங்க, அவளை கூட்டிட்டு போங்க, நான் நடந்து வந்துக்கிறேன். அதெல்லாம் வேணாமா, நானே கூட்டிட்டு போறேன். இந்த புல்டோசரி ஏறி வண்டியில உட்காந்துருச்சு, நீ உட்காந்தா என்ன, வந்து உட்காருவா. வண்டியில காத்து கம்மியா இருக்குன்னு சொன்னீங்களேண்ணா. பரவாயில்ல வாமா, வீடு பக்கத்துல தானே, போயிடலாம். சப்போஸ் காத்து இன்னும் கம்மியாச்சுன்னு வைய, இந்த புல்டோசரை இறங்கி டயர்ல காத்த ஊத சொல்லுவோம், நீ வா. ஃபுல் ஃபார்ம்ல இருக்கீங்கண்ணா நீங்க. சரி வர இருங்க. வாடி நந்தினி, வா வந்து உட்காரு, இடம் தாராளமா இருக்குதீங்க, வா. எருமாடி இடமே இல்ல, இடம் இருக்குன்னு சொன்ன. சும்மா இருடி, அப்புறம் உங்க அண்ணன் இறங்கி விட்டுற போறான். அமைதியா வாடி போவோம். என்னங்க வண்டியை எடுங்க. நந்தினி நீ சேஃபா உட்காந்துருக்கியா? அதெல்லாம் அவ சேஃபா தான் ஓட்டிக்கிட்டு இருக்கா, நீங்க வண்டி எடுங்க. ஒட்டிக்கிட்டு இருக்காளா? உட்காந்துருக்கான்னு சொல்ல வந்தீங்க, வண்டியை எடுங்க. இதுதான் சான்ஸ். இந்த குட்டியான வேற நல்லா கட்டி பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கு. மொவல வீட்டுக்கு வாடி, வச்சுக்கிறவன.